முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணத்தை ஒட்டி நகரம் முழுவதும் சுமார் 7000 போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் விஜயின் வாகனத்தை சுற்றி பாதுகாப்பு வீரர்களும் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்கிறார்கள். பொதுமக்களும் தொண்டர்களும் முதலமைச்சரின் வாகனத்தை நெருங்க விடாதபடி தீவிர பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் தற்பொழுது ரோட் ஷோ சென்று கொண்டிருக்கிறார். சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு வந்து முதலமைச்சர் விஜய்க்கு பார்த்து கையசைத்து அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். நேரலை காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு தற்பொழுது முதலமைச்சராக கரூருக்கு சென்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கரூர் மக்களை பார்த்து உற்சாகத்தோடு கையசைத்தவாறு தனது வாகனத்தில் ரோட் ஷோ செல்லும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை பார்ப்பதற்காக சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு நிற்கக்கூடிய பொதுமக்களும் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் முதலமைச்சரை பார்த்து அன்போடும் ஆர்ப்பரிப்போடும் கைகளை அசைத்து அவருக்கு கை காட்டியவாறு உற்சாக வரவேற்பினை அளித்து வருகிறார்கள். முதலமைச்சரை நேரில் பார்த்த மகிழ்ச்சியில் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்பொழுது முதலமைச்சர் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு ரோட் ஷோவினை தொடங்கியிருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று கரூர் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். கரூர் மற்றும் சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அதன் பிறகு அவர் நேரடியாக கரூரில் உள்ள நகர பகுதிக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இருந்தது. குறிப்பாக உழவர் சந்தை வழியாக நேரடியாக அவர் கரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜவஹர் பஜார் பகுதிக்கு தனது வாகனத்தில் வந்தார். அந்த ஜவஹர் பஜார் பகுதியில் பொதுமக்கள் மிக அதிகமாக கூடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் தனது பிரச்சார வாகனத்தில் உள்ளே அமர்ந்திருந்த விஜய் திடீரென மக்களுக்காக தனது வாகனத்திலிருந்து வெளியே வந்து அவர்களை கையசைத்து தன்னுடைய ஆரவாரத்தை தெரிவித்தார்கள். அதே போல மக்களும் அவருக்கு பூக்களை தூவி தங்கள் கரூர் பகுதிக்கு முதலமைச்சராக வருகின்ற ஜோசப் விஜய்க்கு பல்வேறு வரவேற்புகளை தெரிவித்தார்கள். அப்போது நேரடியாக அவர் உள்ளே வரும்போது ஜோசப் விஜய் வாழ்க என்றும் தமிழக முதலமைச்சர் வாழ்க என்றும் பொதுமக்களும் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து நேரடியாக பொதுமக்களுக்கு தங்கள் கைகளை காட்டிக்கொண்டு நேரடியாக அவர் சுற்றுலா பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரோட் ஷோ என்பது நடைபெறுவதாக முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது ஜவஹர் பஜார் பகுதிக்கு வந்த உடனேதான் அவர் நேரடியாக அந்த ரோட் ஷோவில் பங்கேற்றார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தங்களை கைகளை அசைத்துக் கொண்டும் நான் தமிழக முதலமைச்சராக வந்துவிட்டேன் என்று தெரிவித்தது போலவே தேர்தலுக்கு முன்பாக உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்பதை போல தற்போது விஜயாக வந்துவிட்டு இருக்கிறேன் என்று தெரிவித்து அங்குள்ள பொதுமக்களிடம் கைகளை ஆற்றி தங்களுடைய உற்சாகத்தை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர் நேரடியாக சுற்றுலா மாலைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அது 32 பேருக்கு அரசு ஊழியருக்கான அந்த ஆணை என்பது பிறப்பிப்பதற்காக சென்று கொண்டு இருக்கிறார். அண்மை தகவலோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி செல்வராஜ். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ். தற்பொழுது முதலமைச்சர் விஜய் கரூரில் ரோட் ஷோ செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க ஏராளமான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் சாலை ஓரங்களில் திரண்டு வந்து அவரை வரவேற்பதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இந்த ரோட் ஷோ நடக்க இருக்கிறது? விரிவான விவரம்.
சிகாமணி, கரூர் வந்திருந்த முதல்வர் ஜோசப் விஜய் கட்சி நிகழ்ச்சியான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பின்னர் தற்போது பார்த்தோம்னா சாலை மார்க்கமாக அவர் சுற்றுலா மாளிகைக்கு செல்ல உள்ள நிலையில ஒரு ரோட் ஷோ என திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த திட்டமிடலில் வந்து பார்த்தோம்னா சுமார் ரோட் ஷோவில் மட்டும் ஒரு 5000க்கும் மேற்பட்ட போலீசார், மொத்தம் கரூரில் மட்டும் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் எண்ணிக்கையில ரோட் ஷோக்கு மட்டும் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. அதாவது அட்லஸ் கலையரங்கத்திலிருந்து சுற்றுலா மலைக்கு சுமார் 10 கிலோமீட்டர் அளவு தொலைவு உள்ளது. இந்த இடைப்பட்ட இடத்துல தான் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர் வழக்கம் போல் வந்த கருப்பு வாகனத்தில் இருந்து அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறி பொதுமக்கள், அதாவது ரோட் ஷோ பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து சென்று வருகிறார். அதாவது சுக்காலியூர் ரவுண்டானா, திருக்காம்புலியூர் ரவுண்டானாவில் இருந்து அவர் ரோட் ஷோ தொடங்கிய நிலையில திருக்காம்புலியூர், அடுத்து வையாபுரி நகர், அடுத்தது மாநகர் பேருந்து நிலையம், அதே போல பார்த்தோன்னா மனோகர கார்னர், உழவர் சந்தை, சர்ச் கார்னர், அமராவதி ஆற்றை கடந்து திருமாநிலையூர் வழியாக தற்போது சென்று கொண்டுள்ளார். இந்த நிலையில தான் பொதுமக்களிடம் வந்து கையசைத்தவர் அதே ஆறாவரத்துடன் பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த கட்சி தொண்டர்களாக வந்து ஆறாவரமாக கோஷமிட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர் வந்து இந்த நிலையில வந்து ரோட் ஷோவில் கலந்து கொள்ள பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவர் கட்சி தொண்டர்களாக இருந்து உற்சாகம் அடைந்து வராங்க. இந்த ரோட் ஷோ வந்து சுமார் ஒரு ரோட் ஷோ வந்து தற்போது வந்து பேருந்து நிலையம் கடந்து சர்ச்சு கார்னர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் செல்வதற்கு ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நிலையில இந்த ரோட் ஷோ வந்து பிரச்சார வேலையில் வந்து மக்களிட கையசைத்தவாறும் சென்று கொண்டிருக்கிறார். அதே நிலையில பார்த்தோம்னா இந்த ரோட் ஷோ முடிந்து அவர் சுற்றுலா மலைக்கு சென்று அங்கு உணவருந்தி விட்டு அதன் பின்னர் அரசு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள உள்ளார். அரசு நிகழ்ச்சியானது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அந்த அரசு நிகழ்ச்சியில வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும், அதே போல 41 நபர்கள் உயிரிழந்த நபர்களுக்கு கருணை அடிப்படையில் அவரது உறவினர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு ஆணை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அங்க ஒரு தொழிற்சாலை, அதாவது தோல் இல்லாத காலனி தொழிற்சாலை உருவாக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அங்கு நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டுதான், அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 3 மணி அளவில் தொடங்கி 2 to 3:30 மணிக்குள்ள இந்த நிகழ்ச்சி முடித்த பின்னர் மீண்டும் அவர் வந்து கரூரில் இருந்து சாலை மார்க்கமாக திருச்சி செல்ல உள்ளார். திருச்சியில் இருந்து விமானம் மூலம் மீண்டும் சென்னை செல்ல திட்டமிட்டுள்ளார். சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். முதலமைச்சரை மிகுந்த ஆரவாரத்தோடு கரூர் மக்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரும் ஒரு உற்சாகமான உரைக்கு பின்னர் கரூர் மக்கள் தனக்கு கொடுக்கும் ஆதரவையும் வரவேற்பையும் பார்த்து உள்ளம் மகிழ்ந்து அவர்களை புன்னகையோடு கையசைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தற்பொழுது முதலமைச்சர் விஜயின் இந்த ரோட் ஷோ தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். கரூரில் நடைபெற்றக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடிவடைத்துவிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்பொழுது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 32 பேருடைய குடும்பங்களுக்கு அரசு பணியாணை வழங்குவதற்கும், அதே போன்று காலனி தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி வைப்பதற்கான வருகை தர இருக்கிறார். ஏற்கனவே கட்சி நிகழ்ச்சியும் நடைபெற்று முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அரசு நிகழ்ச்சிக்காக வருகை தரக்கூடிய முதலமைச்சருக்கு வழிநெடுகிலுமே கரூர் மாநகர் பகுதி முழுவதுமாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களும், பெண்களும், தாவேகா தொண்டர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினருமே உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் கரூர் நகரத்துள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலுமே குறிப்பிட்ட அதிக அளவிற்காக மக்கள் வழி நெடுகிலும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் திரளில், மக்களுடைய வெள்ளத்தில் முதலமைச்சர் நிறைந்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்த போதிலும் கூட முதலமைச்சர் விஜய் அவர்களை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஆர்வம் மிகுதியாக வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் காலை முதலே இதுபோன்று முதலமைச்சர் கரூருக்கு வருகை தருகிறார் என்ற கேள்விப்பட்ட உடனே காலை முதலாகவே பொதுமக்கள் வழிநெடுகிலும் காத்திருந்தார்கள். தற்போது கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்த போதிலும் கூட முதலமைச்சரை பார்த்து விட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முதலமைச்சருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வழிநெடுகிலுமே உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது.
அதேபோன்று கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு தொழிலாளர்கள் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள் கூட ஆர்வம் மிகுதியாக தற்போது உணவு இடைவேளை என்பதால் அவர்கள் அங்கிருந்து சென்று முதலமைச்சரை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம அந்த அது மாதிரியான ஒரு நிகழ்வும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் வருகின்றார் என்றால் பொதுவாக தொண்டர்கள் ஒரு அளவிற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வருகை தருவார்கள். ஆனால் நாம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மதுரை அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தே கூட அங்கு பணிபுரியக்கூடிய ஒரு 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், பெண் பணியாளர்கள், ஊழியர்கள் என அனைத்து தரப்பினருமே அவரை பார்ப்பதற்காக தற்போது பிரதான சாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். உணவு இடைவேளையை பயன்படுத்தி அந்த நேரத்தில் அவர்கள் உணவு கூட எடுத்துக்கொள்ளாமல் முதலமைச்சரை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் உரையாற்றிய போதே பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வைத்தார். கரூருக்கு முதல் முறையாக அவர் வந்தபோது இன்னும் ஆறாத வழியாக தனக்கு இருப்பதையும் தெரிவித்தார். அதே போன்று இந்த ஆறாத வழியை கொடுத்தவர்களுக்கு ஏற்கனவே பாடம் புகட்டி விட்டோம், தொடர்ந்து புகட்ட வேண்டும், அவர்களுக்கு அப்படி ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்து தாவேகா தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று வாக்களித்த வாக்காளர்களுக்குமான பல்வேறு உதவிகளையும் நிச்சயமாக செய்வேன் என தெரிவித்திருக்கிறார். இப்படியாக கரூரில் ஒரு கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் வந்தபோது பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து எதிர்கொண்டார். அதே இடத்தில் தற்போது முதலமைச்சராக அதிகாரமிக்க ஒரு தலைவராக தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகா தொண்டர்களும் சரி, அதே போன்று பொதுமக்களும் பெண்களும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 இடங்களில் அவர் வாகனத்தில் இருந்து வெளியே வந்து பொதுமக்களை பார்த்து கையசைத்து அவர்களுடைய வரவேற்பை ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் வெளியே வரும்போது கூட அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் கூட அந்த உணவு இடைவேளையை பயன்படுத்தி அவர்கள் வெளியில் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பார்த்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரும் முகத்திலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தென்படுகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் விஜய் அவர்களை தாங்கள் நேரில் பார்த்து விட வேண்டும் என்பது வாழ்நாள் கனவாக ஒரு சிலருக்கு இருந்து வந்துள்ளது. அவர்களை நாம் நேரடியாக சந்தித்து பேசும்போது ஒவ்வொருவரிடம் பேசும் பொழுதும் ஒவ்வொரு பொதுமக்களும் பெண்களும் அதனை தான் சொல்லுகிறார்கள். அதே போன்று காவல்துறையினரும் கூட ஒருபுறம் பாதுகாப்பு பணியில் இருந்தால் முதலமைச்சரை பார்த்து விட வேண்டும் என்று அவர்களும் ஆர்வம் மிகுதியாக அவரை பார்க்க செல்வது, அவர் செல்வதை புகைப்படம் என்பது என ஒட்டுமொத்த கரூர் மாநகரமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திகழ்ந்து வருகிறது. ஒருபுறம் இது போன்ற 41 பேர் உயிரிழந்த ஒரு இடத்திற்கு முதலமைச்சர் வருகிறார் என்றாலும் கூட மற்றொரு புறம் இது போன்ற தாவேகா தலைவராக இருந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து முதலமைச்சராக விஜய் அவர்கள் வருகிறார், அவருக்கு நாங்கள் வரவேற்கிறோம் என்ற ஒரு உற்சாக மிகுதியோடு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காட்சிகளும் கூட பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரும் முதலமைச்சர் அவர்களை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போன்று முதலமைச்சர் வாழ்க அண்ணா அண்ணா என்ற முழக்கத்தோடு அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து சென்றிருந்த பல்வேறு அந்த அதிகாரிகளும் அலுவலர்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில நொடிகளில் அவர் அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு சென்ற பின்பாக அங்கு அவருக்கு அரசு காவல்துறை சார்பில் வரவேற்பு அளிக்கப்படும். அதற்கான மரியாதை செலுத்தப்பட்டு அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்தாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அங்கு அரசினர் மாளிகையில் மதிய உணவு எடுத்துக்கொண்ட பின்பாக சரியாக 2:30 மணிக்கு மேலாக மதுரை இந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த 32 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு அரசு பணியாணை வழங்கும் நிகழ்வானது நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே காலை முதலாகவே அந்த 32 குடும்பத்தை சார்ந்தவர்களும் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியாக ஒரு 2:30 மணி முதல் 3 மணிக்குள்ளாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பணியாணை வழங்க உள்ளார். அதே போன்று 850 கோடி மதிப்பீட்டிலான
காலணி தயாரிப்பு தொழிற்சாலையும் தொடங்கி வைக்க உள்ளார். இது போன்ற பல்வேறு திட்டமிடலோடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். தற்பொழுது சரியாக அந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். வந்து ஏராளமான பொதுமக்களும் பல்வேறு தொண்டர்கள் என அனைத்து தரப்பினரும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது.